அந்த மாதிரி ஒரு சம்பவம் மதத்தை பார்த்து சுட்டதாலாம் தெரியல. இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடத்தி கவனத்தை ஈர்த்திருக்கிறாங்க. மூச்சுக்கு 300 முறை நான் அம்பேத்கர் வழி வந்தவன், நான் அம்பேத்கரை பின்பற்றுகிறவன், நான் அம்பேத்கர் விசுவாசி என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்களே, திரு ஆண்டிமுத்து ராசா அவர்களே, நீங்கள் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த புத்தகமான பாகிஸ்தான் ஆர் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை படித்தீர்களா இல்லையா என்று தெரியவில்லை. படிக்கவில்லை என்றால் அதை தற்போது படித்து விடுகிறேன். என்றால் மூடி மறைக்கப்பட்ட அம்பேத்கர் அவர்களின் மூடி மறைக்கப்பட்ட புத்தகங்களில் இந்த புத்தகமும் ஒரு புத்தகம். ஏனென்றால் இந்த புத்தகத்தில் தான் அம்பேத்கர் அவர்கள், அதாவது இந்த திருமாவளவரும் ஆண்டிமுத்து ராசாவும் தூக்கி பிடிக்கும் ஒரு மதமான இஸ்லாம் மதத்தை பற்றி, அதாவது நான் சொல்லலைங்க, திரும்ப சொல்றேன், நீங்க ஏதாவது கமெண்ட் போட்டா கூட அது எனக்கு பொருந்தாது, அது B.R. அம்பேத்கர் அவர்கள் தான் பொருந்தும். ஏன்னா இது எதையுமே என்னுடைய கருத்து கிடையாது, இந்த புத்தகத்திலே அம்பேத்கர் அவர்கள் சொல்லிய கருத்துக்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, மூட நம்பிக்கை என்பது இந்துக்கள்ல மட்டும் கிடையாது, அது இஸ்லாத்திலும் இருக்கு. என்னென்ன மூட நம்பிக்கை இருக்குன்னு விலாவரியா சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் விசுவாசமாக இருப்பார்களா இருக்க மாட்டார்களா, அதை எதை வச்சு சொல்றாருன்னா, அவர் குறிப்பாக சொல்வது என்னவென்றால், இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாடு, வேற்று மதத்தவர் அங்கு ஆட்சி புரிந்தால் அந்த நாட்டிற்கு அவர்கள் விசுவாசமாக இருக்க மாட்டார்கள். உதாரணமாக இந்தியாவில் உச்சபட்சமாக யார் அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்கள் வேற்று மதத்தவராக இருந்தால் அந்த நாட்டிற்கு அவர்கள் விசுவாசமாக இருக்க மாட்டார்கள். அதற்கு மாறாக இஸ்லாமிய ஆட்சி அமைப்பதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்யத்தான் இந்த இஸ்லாமியர்கள் பார்ப்பார்கள் என்று நான் சொல்லவில்லை, அம்பேத்கர் அவர்கள் அந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்துக்கள் எப்படிப்பட்டவர்களோ அதைவிட 2 மடங்கு மூட நம்பிக்கையிலும் சரி மற்ற விஷயங்களிலும் இவர்கள் இஸ்லாமியர்கள் ஆதிக்கம் செலுத்துபவர்களாக இருக்கிறார்கள். முக்கியமாக இந்த பர்தா விஷயத்துல பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது இந்த இஸ்லாம். அது மட்டுமல்லாமல் இந்த பர்தா அணிவதனால் அவர்களுக்கு ஏற்படும் எண்ணற்ற இன்னல்கள், நோய்கள், இதனால் குடும்ப பிரச்சனைகள், இதனால் அவர்களுக்கு மன அழுத்தம், இப்படி எல்லாம் அவர்களுக்கு வருகிறது. அதை பற்றி B.R. அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த ஷரியத் சட்டத்தை பற்றி மிக 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 என்ன சொல்றது, சுலபமாக அனைவரும் புரிந்து கொள்ளும் அளவில் இந்த புத்தகத்துல ஷரியத் சட்டத்தை பத்தி அவர் தெளிவா எப்படி பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிற இந்த சட்டம் இஸ்லாமியர்களை, இந்த சட்டம் அவர்களுக்கு எந்தெந்த பாதிப்பெல்லாம் தருகிறது என்றெல்லாம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள், இந்த ஷரியத் சட்டத்தினால் இஸ்லாமிய பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை பற்றியும் இந்த புத்தகத்துல நமது B.R. அம்பேத்கர் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்கிறார். தான் ஏன் இந்து மதத்தை விட்டு இஸ்லாம் மதத்திற்கு போகாமல் புத்த மதத்திற்கு போனேன் என்று கூட அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, இந்து மதத்தில் எப்படி தீண்டாமை இருக்கிறதோ அதே போல இஸ்லாத்திலும் தீண்டாமை இருக்கிறது. நான் இஸ்லாத்தை தழுவினால் மட்டும் நான் மௌலி ஆகிவிட முடியுமா, நான் கிறிஸ்தவத்தை தழுவினால் மட்டும் நான் போப்பாண்டவர் ஆகி முடியுமா, இந்துக்களில் என்ன பிரச்சனைக்கோ அதேதான் இந்த 2 மதத்திலும் இருக்கிறது. எனவே 3வது மதமான நான் புத்த மதத்தை தேர்ந்தெடுக்கிறேன் என்று கூட தெளிவாக, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை இந்த புத்தகத்துல நமது B.R. அம்பேத்கர் அவர்கள் தெளிவா போட்டிருக்காங்க. இதை நான் சொல்லல, திரும்ப சொல்றேன், இந்த கருத்துக்கள் என்னுடைய கருத்துக்கள் கிடையாது. இது முழுக்க முழுக்க பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அவரது புத்தகத்தில் எழுதின இந்த கருத்துக்கள். இந்த புத்தகம் தான் மூடிக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. எண்ணற்ற புத்தகங்கள் நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், ஆனா இந்த புத்தகத்தை தயவு செஞ்சு எல்லோரும் வாங்கி படிங்க. அப்பதான் இந்த திருமாவளவன், இந்த ஆர் ராசா, இந்த தீகாவை பின்பற்ற இந்த திமுக போன்றவர்கள் எல்லாம் புரிந்து கொள்வார்கள். முதல்ல புரிய, எங்கோ இருக்கக்கூடிய இந்தியாவிற்கும் இந்திய நாட்டிற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு 3வது மனிதனான கார்டுகள் குறிப்பை வைத்துக் கொண்டு இந்த தீகாவும் திமுகவும் இந்த ஆர் ராசா, இந்த திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் இந்து மதத்தை கொச்சைப்படுத்தி வருகிறார்கள். ஆனால் நமது நாட்டைச் சேர்ந்த இந்தியாவை போற்றக்கூடிய சட்ட மாமேதை, நமது சட்டத்தை இயற்றியவர் இஸ்லாம் பற்றி எந்த அளவுக்கு புரிந்துணர்வோடு எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தை என்று தயவு செய்து அனைவரும் வாங்கி படியுங்கள். நன்றி.